ப்ராஜெக்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த வருஷம் எக்ஸாம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்ய போகிற ஒரு ப்ராஜெக்ட். எங்களோட ஃபைனல் எக்ஸாமில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிங்கிறது கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட புள்ளிகளை கொண்டதாக வரும். இதில் பிரதானமாக 3 யூனிட்டுகள் இருக்குது. முதலாவது யூனிட் 11 கெமிக்கல் கைனடிக்ஸ். ரெண்டாவது யூனிட் 12. யூனிட் 12ல 5 பிரதான தலைப்புகள் இருக்கு. யூனிட் 12 5 பிரதான தலைப்புகளை கொண்டிருக்கு. முதலாவது கெமிக்கல் ஈக்விலிபிரியம், இரசாயன சமநிலை. 2 அயன் சமநிலை pH. 3வது அயன் சமநிலை கரைதிறன் பெருக்கம். 4 அவத்தை சமநிலை 1 ஃபேஸ் ஈக்விலிபிரியம், அதாவது கலக்கும் தகவல் திரவங்கள் அவற்றின் ஆவியின் சமநிலை. 5வது அவத்தை சமநிலை 2 ஃபேஸ் ஈக்விலிபிரியம் 2. அது சொன்னால் பங்கிட்டு குணகம். இப்படி 5 பிரதான தலைப்புகளை கொண்டிருக்கு. யூனிட் 13 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஸோ எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இது எத்தனை புள்ளிகளை கொண்டதாக கேள்விகள் வினாக்கள் வந்து கொண்டு இருக்குது என்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதலாவது யூனிட் 11 கெமிக்கல் கைனடிக்ஸ். எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல 7 அல்லது 8 புள்ளிகளை பெறக்கூடிய ஒரு அழகாக வந்து கொண்டிருக்கு. ஒரு 3 MCQ வினாக்கள் வரும். ரைட். அதே போல ஒரு எஸ்ஐல ஒரு பார்ட் கேள்வி வரும். ரைட். கிட்டத்தட்ட ஒரு 7 மார்க்ஸுக்கு நாங்க எதிர்பார்க்க முடியும். யூனிட் 11ங்கிறது எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல 7 புள்ளிகளை நாங்க பெறக்கூடிய ஒரு அழகாக வந்து கொண்டிருக்கு. அதே போல யூனிட் 12 இது வந்து எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல 23 தொடக்கம் 27 மார்க்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரைட். வினாக்கள் எண்ணிக்கை அதிகமாயினால் 27 மார்க்ஸ் வரைக்கும் போகும். வினாக்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் 23 மார்க்ஸ் வரைக்கும் வரும். ஏன்னு சொன்னா MCQ நிறைய MCQ வரும். இந்த 5 தலைப்புகள்ல இருந்தும் MCQ வினாக்கள் வரும். 10 தொடக்கம் 12 MCQ வினாக்கள் நாங்கள் எதிர்பார்க்கல. ரைட். ஸோ சில நேரங்களில் கூடவும் செய்யலாம், 1-2 குறையும் செய்யலாம். எவரேஜா நாங்கள் ஒரு 10-12 MCQ வினாக்கள் எதிர்பார்க்கல. ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும். அதே போல எஸ்ஏல பல இடத்துல வரும். இந்த 5 தலைப்புகள்ல இருந்தும் குறைந்தது 3 தலைப்புகள்ல இருந்து எங்களுடைய எஸ்ஐ ஸ்ட்ரக்சர் கேள்விகள்ல வரும். சில நேரங்களில் 4 தலைப்புகளும் இருந்தாங்க. ரைட். இந்த 5 பிரதான தலைப்புகள்ல இருந்து 3 அல்லது 4 தலைப்புகள் எங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வரும். எஸ்ஐ வினாக்கள், ஸ்ட்ரக்சர் வினாக்கள்ல. ரைட். அடுத்தது யூனிட் 13 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இது எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு 7-8 மார்க்ஸுக்கு நாங்கள் என்ன செய்யலும் எதிர்பார்க்க முடியும். ரைட். ஸோ இதுதான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. முன்னுகம் இருக்குது. யூனிட் 4 இருக்குது கேசஸ். அதே போல யூனிட் 5 எனர்ஜெட்டிக்ஸ். அது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி முன்பகுதிகள். ரைட். ஸோ இது பின்னிக்கு இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இதை நாங்க எங்களோட ப்ராஜெக்ட் மூலமாக ஜூமன் யூடியூப் லைவ் கிளாஸ் மூலமாக செய்யறதுக்கு இருக்கும். ரைட். ஸோ இதுல பிள்ளைகள் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ரைட். 3 தலைப்புகளாக பிரித்து நாங்க செய்வோம். யூனிட் 11க்கு தனியாக கிளாஸ் போகும். யூனிட் 12க்கு தனியாக கிளாஸ் போகும். யூனிட் 13க்கு தனியாக கிளாஸ் போகும். ஸோ நீங்க விரும்புகிற பகுதிகள் 3க்குமே இணையலாம், அல்லது நீங்க விரும்புகிற பகுதிகளை என்ன செய்யலாம், இணைந்து கொள்ளலாம். ரைட்.